நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேக் ரெசிபி, ரெட் வெல்வெட் கேக் வித் சீஸ் க்ரீம் ஃப்ராஸ்டிங். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதை 2 ஸ்டெப்பாக பிரிச்சுக்க போகிறேன். முதல் ஸ்டெப் வந்து நம்ம கேக் செய்கிறது, ரெட் வெல்வெட் கேக் செய்கிறது. 2வது ஸ்டெப் வந்து ஃப்ராஸ்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல கேக் செய்கிறதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட 1½ கப்பு சீனி இதையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் பட்டர் மில்க் சேர்க்க போகிறோம். பட்டர் மில்க்ன்றது வந்து தண்ணியான தயிர், அது இருந்தாலே போதும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு 2 கப்பு மைதா மாவு, அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இதையெல்லாம் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம இனி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக் மிக்சரோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வரணும். நம்ம கேக் பேட்டர் இப்போ ரெட் கலராக இல்லை, அதனால இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஒயிட் வினிகர், 1/2 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர், இதெல்லாம் ஆட் பண்ணி ஒன்றா நல்லா பீட் பண்ணிவிட்டு இதை அந்த ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டர் கூட நம்ம ஆட் பண்ணி நல்ல எலக்ட்ரிக் மிக்சரால் பீட் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் மிக்சர் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். நல்ல பிரைட் ரெட் கலராக இருக்கணும் உங்களுடைய கேக் பேட்டர். 1/2 டீஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுங்கள். நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ரெடி பண்ணி வச்ச பேட்டர் எல்லாத்தையும் இப்போ நான் ஒரு 13/7 பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிட்டு அதை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ண அவனுக்குள்ளே 20 to 25 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ ஸ்டெப் 2, சீஸ் க்ரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு 2 கப் பட்டர் வேணும். அதை நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 கப் சீஸ் க்ரீம் வீட்டில் எப்படி செய்கிறதுன்றதோட வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ சீஸ் க்ரீம் செய்கிறதுக்கு 2 கப் பட்டர், 2 கப் சீஸ் க்ரீம், கூடவே 1 கப் பவுடர் சுகர், அதை ஜலிச்சுக்கணும். ப்ளஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். அப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி பீட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ராஸ்டிங் வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் லூசன் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ராஸ்டிங் ரெடி. இனி கேக் எப்படி நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பேக் பண்ணி வச்ச கேக் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு கேக் லெவலர் எடுத்து அதை நான் லெவல் பண்ணிக்கணும். அப்போ தான் கேக்கோட லேயர் வந்து யூனிஃபார்ம் திக்னஸில் இருக்கும். கேக் லெவலர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு அதை லெவல் பண்ணிக்கோங்க. ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னால் கேக்கை லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த கேக்கை 2 பீஸாக கட் பண்ண போகிறேன். ஒன்று மேலே ஒன்று நான் வச்சு ஃப்ராஸ்ட் பண்ண போகிறேன். கேக் நல்லா மாய்ஸ்டாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் இந்த சுகர் சிரப்பை மேலே ஒவ்வொரு லேயர் மேலேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த சுகர் சிரப் செய்கிறதுக்கு 1/4 கப் சுகர் எடுத்திங்கன்னா 1/4 கப் தண்ணி எடுத்து அதை நீங்கள் ஸ்டவ் டாப்லேயோ இல்லை மைக்ரோவேவ்லேயோ கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு இதை இந்த மாதிரி கேக் ஒரு லேயர் மேலேயும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்ச ஃப்ராஸ்டிங்கை ஒரு லேயர் நல்ல ஜெனரஸாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த லேயர் கேக்கு தூக்கி மேலே வச்சுட்டு அது மேலேயும் இந்த மாதிரி சுகர் சிரப்பை கொஞ்சம் நல்லா போட்டுட்டு திருப்பி அதை ஃபுல்லாக இந்த கேக் ஃபுல்லாக நீங்கள் அந்த ஃப்ராஸ்டிங்கால் கவர் பண்ணணும். கவர் பண்ணதுக்கப்புறம் கேக்கு டெக்கரேட் பண்ணணும். கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பைப்பிங் பேக்கில் சும்மா ஒரு ரோஸ் டிப் போட்டிருக்கேன். ஒரு பெரிய ரோஸ் டிப் போட்டு சும்மா ஒரு ஜிக்ஸாக் பார்டர்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு எனக்கு வேறு பெர்ரிஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால நான் அந்த கேக் லெவல் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா லேயர் கேக்கை நல்ல பால் மாதிரி சின்ன சின்ன பால் ஆக்கி அதை ஃப்ளாட்டன் பண்ணி பூ பெட்டல்ஸ் மாதிரி சும்மா டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கேன். இவ்வளவு தாங்க நம்ம ரெட் வெல்வெட் கேக் ரெடி. இப்போ நம்ம இதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த கேக் கட் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக நல்ல ஒரு ஸ்பஞ்சியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், அருமையாக இருக்குங்க. இதுக்கு அந்த
சீஸ் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தாங்க இதுக்கு டேஸ்ட்டே. அந்த சீஸ் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கில் உள்ள அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டு, ஒரு இனிப்பு, ஒரு புளிப்பு, வாவ், ரொம்ப நல்லா இருக்குங்க. சான்ஸே இல்லை. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.